உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி. இந்த வெள்ளப்பெருக்கு, சுனாமி, மண் சரிவு இப்படி நிறைய இயற்கை பேரிடர்கள் தொடர்பாக நாங்கள் எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம். சிலரில் பலர் நாங்கள் அவ்வாறான இயற்கை பேரிடராலே நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருப்போம். அதனுடைய நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த இயற்கை பேரிடர் என்று நிகழ்கின்ற போது அதனை தடுக்க தவறினார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே யாராவது ஒரு அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டார்கள் அல்லது கண்டிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு தகவலை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் குறிப்பாக மரண தண்டனை வழங்கப்பட்டது என்ற தகவலை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பே இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த சம்பவம் எந்த நாட்டிலே நடைபெற்றது, எவ்வாறான ஒரு இயற்கை அனர்த்தம் அந்த நாட்டிலே ஏற்பட்டது போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் யூடியூப். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். நாங்கள் எல்லாருமே அறிந்த விடயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாடுகளிலே ஒவ்வொரு சட்டங்கள், ஒவ்வொரு விதமான நியாய தர்மங்கள் பேணப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கின்ற ஒரு சில நாடுகளிலே மிக மிக இறுக்கமான கட்டுப்பாடுகள், மிக மிக தீவிரமான தடைகள் அந்த நாடுகளிலே நடைமுறையில் இருக்கின்றன. அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நாடாக இருப்பது தான் வடகொரியா. வடகொரியா பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் பொதுவாக பல்வேறு இடங்களிலே வடகொரியா தொடர்பான பல தகவல்களை அறிந்து கொண்டிருப்பீர்கள். வடகொரியாவிலே எவ்வாறான நடைமுறைகள் இருக்கின்றன, அந்த நாட்டினுடைய தகவல்கள் எவ்வாறு வெளிநாடுகளுக்கு அல்லது வெளியிடங்களுக்கு செல்லாமல் தடுக்கப்படுகின்றது போன்ற நிறைய விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதோடு அந்த நாட்டிலே சில குற்றங்களுக்கு அல்லது சில மீறல்களுக்கு எவ்வாறான மிக மோசமான தண்டனைகள் வழங்கப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நீங்கள் அறிந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த நிலைமையிலே வடகொரியாவிலே ஒரு வெள்ள அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வெள்ள அனர்த்தத்திலே மிக பெருமளவான மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த உயிரிழப்பை தடுக்க தவறியதற்காக அல்லது அந்த வெள்ள அனர்த்தத்தை தடுக்க தவறியதற்காக கிட்டத்தட்ட 30 அரசு அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அது என்னவென்று சொன்னால், கடந்த ஜூலை மாதத்திலே இந்த வடகொரியாவிலே ஒரு மிகப்பெரிய வெள்ள அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டதாகவும், அந்த வெள்ள அனர்த்தத்திலே வடகொரியாவை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்படுகின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கிம் யாங் அந்த வெள்ள அனர்த்தம் தொடர்பாக நேரடியாக அங்கே கள விஜயம் செய்த ஆய்வுகளை மேற்கொண்டதாகவும், அதன் அடிப்படையிலே அந்த வெள்ள அனர்த்தத்தை தடுக்க தவறியதற்காக அந்த துறையிலே இருக்கின்ற அரசு அதிகாரிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியதாகவும், இந்த கூற்றை தொடர்ந்து அந்த 30 அரசு அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தென்கொரியாவை சேர்ந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த வடகொரியாவிலே ஜூலை மாதத்திலே மிகப்பெரிய வெள்ள அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டதாகவும், அந்த வெள்ள அனர்த்தத்திலே கிட்டத்தட்ட 1000 பொதுமக்களுக்கு மேல் கொல்லப்பட்டதாகவும் தென்கொரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. முன்னதாக இந்த செய்தியை அப்பட்டமான பொய் என்று மறுத்த வடகொரியா அவ்வாறான ஒரு வெள்ள அனர்த்தம் அல்லது ஒரு இயற்கை பேரிடர் தங்களுடைய நாட்டில் நிகழவில்லை என்று மறுத்திருந்தது. இந்த நிலைமையிலே இந்த வெள்ள அனர்த்தத்தை தடுக்க தவறியதற்காக இந்த 1000 பொதுமக்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த சுமார் 30 அரசு அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக அல்லது மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக தென்கொரிய ஊடகம் மீண்டும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இந்த செய்தி உண்மையா பொய்யா என்பதற்கு அப்பால், வடகொரியாவை பொறுத்தவரை நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று வடகொரியா தன்னுடைய நாட்டு பிரஜைகள் மீது மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டிலே ஊடக சுதந்திரம் என்பது மிக மிக கேள்விக்குரிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த நாட்டிலே நிகழ்கின்ற எந்த ஒரு விடயமும் வெளி உலகத்திற்கு தெரிய வராத ஒன்றாக இருக்கின்றது. மேலும் அந்த நாட்டிற்குள்ளே சென்றவர்கள் கூறுகின்ற முக்கியமான விடயம், அந்த நாட்டுக்கு நீங்கள் சுற்றுலா பயணியாகவோ அல்லது வேறு வகையூடாகவோ அங்கு சென்றால்
சில இடங்களுக்கு செல்ல முடியாது, சில இடங்களை பார்க்க முடியாது, சில இடங்களிலே நீங்கள் தொலைபேசியை கூட பயன்படுத்தக்கூடாது என்பன போன்ற சில இறுக்கமான சட்டங்கள் அல்லது நிபந்தனைகள் இருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த நிலைமையிலே வடகொரியா கிட்டத்தட்ட 30 அரசு அதிகாரிகளுக்கு மரண தண்டனை வழங்கி இருப்பதாக, குறிப்பாக அவர்கள் கடமையை சரியாக செய்யவில்லை என்பதற்காக மரண தண்டனை விதித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே தங்களுடைய நாட்டிலே ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படவில்லை, அங்கே மக்கள் கொல்லப்படவில்லை என்று மறுத்த வடகொரியா ஊடகம் இந்த 30 அரசு அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக தென்கொரிய ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை மறுக்கவில்லை. எனவே இது உண்மையா பொய்யா என்பதற்கு அப்பால் அங்கே இருக்கக்கூடிய சூழல், குறிப்பாக வடகொரியாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய நாட்டு விடயங்கள் வெளியிலே பகிரங்கப்படுத்தப்படாத ஒரு சூழல் இந்த சம்பவம் உண்மையிலேயே நிகழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. மேலும் சர்வதேச ஊடகங்கள் அதை நியாயப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. இந்த நிலைமையிலே கொரோனாவுக்கு முன்னர் வடகொரியாவிலே வருடாந்தம் 10 மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டதாகவும், கடந்த ஆண்டிலே அந்த மரண தண்டனையுடைய எண்ணிக்கை 100ஆக உயர்ந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதனாலே தங்களுடைய கடமையை செய்ய தவறிய குறிப்பிட்ட அந்த 30 அரசாங்க அதிகாரிகள் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம், அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. உண்மையோ பொய்யோ எதுவாறாக இருந்தாலும் பொதுவாக கடமையை தவறுகின்ற அரசு அதிகாரிகள் மீது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்புணர்வு அல்லது ஒரு மனக்கிலேசம் என்பது சாதாரணமாக இன்று சமூக ஊடகங்களில் இந்த செய்தியை பகிர்ந்து இவ்வாறான ஒரு சட்டம் அல்லது இவ்வாறான ஒரு நடைமுறை வேறு நாடுகளுக்கும் பரவாதா, எங்களுடைய நாடுகளுக்கு வராதா என்ற பல்வேறு கருத்துக்களை கூறுகின்றார்கள். ஆனால் இவ்வாறான தண்டனை என்பது மிக மோசமான அல்லது மிலேச்சைத்தனமான தண்டனை என்பது மட்டுமல்லாமல், அவ்வாறான செய்தியை அல்லது அவ்வாறான ஒரு சம்பவம் தொடர்பான செய்தியை பகிர்ந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதும் மோசமான முன்னுதாரணம் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். இதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.